கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ நெத்திலி மீன் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். நெத்திலி மீன் போட்டு எப்படி மீன் குழம்பு வைக்கிறது ஈஸியான மெத்தடுன்னு பார்க்கலாம். 100 கிராம் புளி எடுத்து நான் 10 நிமிஷம் ஊற வச்சு நான் கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறேன். குழம்புக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு போட்டுக்கலாம். தனியாத்தூள் 3 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன். எல்லாமே நம்ம புளி தண்ணியில் ஒன்றாமே குழம்பு கூட்டிக்கலாம். தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு சின்ன சின்ன தக்காளி எதாலும் 4 போடுறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 போட்டுங்க. கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நம்ம கரைச்சிக்கலாம். கையாலே கரைங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. நல்லா தக்காளியை பிசைஞ்சு விடுங்க. தக்காளிலாம் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. குழம்பு நம்ம கூட்டி வச்சுக்கிறோம். இப்போ போய் தாளிச்சிக்கலாம். நெத்திலி மீன் குழம்பு தாளிக்க அடுப்பு பற்ற வச்சு நான் மண்பானையில் தான் சேர்ப்பறேன். மீன் குழம்பு சட்டி வச்சாச்சு. நல்லெண்ணெயில் தாளிச்சிக்கலாம் மீன் குழம்பு. அப்போ தான் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் 100 மில்லி ஊற்றுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. வெங்காயம் வடகம் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள்ட்ட வெங்காயம் வடகம் இல்லைன்னா பரவாயில்ல, இது கடையில் கூட கிடைக்கும். வெங்காயம் வடகம் போட்டு மீன் குழம்பு தாளிச்சா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வடகம்லாம் பொரிஞ்சிட்ட பிறகு சின்ன வெங்காயம் 100 கிராம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 10 பூண்டு பல் தட்டி வச்சுக்கிறேன். பூண்டு பல் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். வெங்காயம் பூண்டு வதங்கின பிறகு குழம்புக்கு கூட்டி வச்சுக்கிறோம். குழம்பு ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டாச்சு, குழம்பு கூட்ட மாட்டேன். நல்லா கொதி வந்துட்ட பிறகு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். குழம்புல நல்லா கொதி வரட்டும். நம்ம நெத்திலி மீன் குழம்பு தாளித்து விட்டு போனோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காகி போச்சு. 6 தேங்காய் பத்தை எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். தேங்காய் பேஸ்ட் போட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. உப்பு நம்ம போட்ட உப்பு கம்மியாகுது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மாங்காய் ஒரு 4 பீஸ் போட்டுக்கலாம். நான் நெத்திலி மீன் 1/2 கிலோ வாங்கி சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். நெத்திலி மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டு அடுப்பு கொஞ்சம் தீ கம்மியாக வச்சுக்கலாம். தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும், இறக்கிடலாம். நம்ம மாங்காய் நெத்திலி மீன் போட்டோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்க, இதான் பதம். மீன் குழம்பு ரெடி ஆகி போச்சு. ரொம்ப கிளறக்கூடாது, மீன் உடஞ்சிடும். சூப்பராக ரெடி ஆகி போச்சு நெத்திலி மீன் குழம்பு. நம்ம இறக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் நம்ம நெத்திலி குழம்பு மீன் குழம்பு வச்சோம். நெத்திலி மீன் நம்ம வறுத்து இருக்கிறோம். தேங்காய் மீன் வறுத்து இருக்கிறோம். நம்ம எறா வறுவல்,
ரசம் இது. சாதம் போட்டுக்கலாம் நம்ம. நெத்திலி மீன் குழம்பு. நம்ம மாங்காய் போட்டு தான் நெத்திலி மீன் குழம்பு வச்சோம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். நான் எப்படி வச்சனோ அதுமாரி வச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா